அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் அன்னை சமையல் உமாவின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு அன்னை சமையலில் பார்க்க போகிறது ஹோட்டல் ஸ்டைல் சேமியா கிச்சடி. அதுக்கு சூப்பரான சைட் டிஷ் தேங்காய் சட்னி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 2 கப் சேமியாவை சேர்த்துக்கலாங்க. ஆல்ரெடி ரோஸ்டடாக இருந்தால் கூட நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், கலர் நல்லாவே மாறி இருக்குது. இந்த அளவுக்கு வறுத்துக்கணும். இப்போ இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் முந்திரி, கொஞ்சம் கருவேப்பிலை, பொடியான நறுக்கின பூண்டு, ஒரு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். ரெண்டு பச்சை மிளகாய், ஒரு தக்காளி, தேவையான அளவு உப்பு, கால் கப் கேரட், 1/4 கப் பீன்ஸ், கொஞ்சம் பட்டாணி. கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், இது கூட 3 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். காய்கறி வேகிறதுக்காக 1/2 கப் தண்ணி அதிகமாக சேர்க்குறேங்க. இப்போ தண்ணி சேர்த்துட்டு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வறுத்து வச்சுருக்க சேமியாவை இது கூடவே சேர்த்துக்கலாம். இப்போ மூடி போட்டு சேமியா வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க. தண்ணியெல்லாம் கம்மியாகிடுச்சுங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது. ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம், கொஞ்சம் கொத்தமல்லி. இப்போ பாருங்கள், சேமியா நல்லா வெந்துருச்சு, உதிரி உதிரி ஆகிடுச்சு. இப்போ சேமியா கிச்சடி ரெடி ஆகிடுச்சு. சர்வ் பண்ணிடலாம். 1/4 கப் தேங்காய் துருவல், 2 பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருக்குது, அதனால் 2 போட்டிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, கொஞ்சம் புளி, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கொஞ்சம் கொத்தமல்லி, தேவையான அளவு உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் மிக்சியில் அரைச்சிக்கலாம். இப்போ அடுத்த சட்னியை தாளிச்சிடலாம். 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுந்து, கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ மிக்சியில் எல்லாத்தையும் அரைச்சாச்சுங்க. இப்போ சட்னியை தாளிச்சிக்கலாம். இப்போ தேங்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சுங்க. சேமியா கிச்சடி கூட சர்வ் பண்ணிடலாம். சுவையான ஹோட்டல் ஸ்டைல் சேமியா கிச்சடி ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு சூப்பரான சைட் டிஷ் ரவா கிச்சடியும் ரெடி ஆகிடுச்சு. ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கே பிடிக்கும். ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் அன்னை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.